முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஒரு பொண்ணு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனா என்ன அர்த்தம் வெற்றி? என்ன அர்த்தம்? அவ கம்ப்ளீட்டா ஆன்மீகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். கல்யாணமே பண்ணிக்காம சன்னியாசியாக நினைக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு புரியலையா வெற்றி? நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை சுந்தரி. ஏதாவது பிரச்சனையாகும்னு நீ நினைக்கிறியா? பிரச்சனை தான் வெற்றி. ஒருத்தர் கடவுளை நோக்கி எதுக்காக போவாங்க? வயசானவங்க கடவுளை நோக்கி போனா முக்தியை வேண்டி போறாங்கன்னு சொல்லலாம். இவ இவ்ளோ நாளும் இப்படியே பக்தியா இருந்தா? இல்ல, அவ அடிக்கடி கோயில் போற ஆள் இல்ல. அப்ப ஏன் இவ இவ்ளோ வாட்டி கோயிலுக்கு போறா? அவ ரொம்ப ஆன்மீகத்தை நோக்கி நகரா வெற்றி. இதை என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல வெற்றி. அவ யாராவது ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறாளா? இல்ல, தனியா தான் போறா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல வெற்றி. இப்போ என்ன பண்றது சுந்தரி? உடனடியா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை கண்டிப்பா பண்ணி வைக்கணும். அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தாதான் சரியா இருக்கும் வெற்றி. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம மறுபடியும் நாம எப்படி சுந்தரி பண்ண முடியும்? ஏற்கனவே பண்ணிதான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா, எனக்கும் இது சங்கடமான விஷயம்தான். என் ஆபீஸ்ல இருக்கிறவரோட பையனையே பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்து அதுவே பிரச்சனையாகி அன்னைக்கு மனசே சங்கடம் ஆயிடுச்சு. மறுபடியும் சங்கடப்படுத்த கூடாதுன்னு தான். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா வெற்றி? என்ன சுந்தரி? அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் வெற்றி. அவன் உஷாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான். அவங்களே ஒத்துக்கிட்டா நம்ம சந்தோஷமா அவனுக்கே உஷாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உஷா என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. மறுபடியும் என்னால அவகிட்ட போய் பேச முடியாது சுந்தரி. நான் போன தடவையே அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன்.